கேக்குதா நான் பேர் வாய்ஸ்? ரெபேக்கா, good evening ma, we'll start. Please kindly reply me. Shall we start the class? Yes, sir. Yes, okay ma. We'll move on. And students வரும்போது join பண்ணிக்கிட்டோம். In the last class, I have given plenty of basics, the fundamentals I have given, right? இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய கொடுத்தேன். ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஒவ்வொரு குவாட்ரண்ட்லயும் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் ஆங்கிள்னா என்ன, நெகட்டிவ் ஆங்கிள்னா என்ன, அண்ட் த ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் உடைய வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோம்ப்பா. இப்போ இந்த மூணு ஐடென்டிட்டியை பத்தி நீங்க 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. வாட் ஆர் தட்? sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1, சீக்வென்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1, cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இதெல்லாம் ஆல்ரெடி we have discussed in your 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. இந்த ரிசல்ட்ஸை வச்சு நான் லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்த சில பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லா நம்ம போட்டுற போறோம். பாருங்க, let us take the exercise 3.1. 3.1ல first problem என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. So it was the question is asked like this: identify the quadrant in which the angle of each given measure lies. கொடுத்திருக்கிற அந்த ஆங்கிள் எந்த குவாட்ரண்ட்ல இருக்குது, தட் இஸ் த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாமா ரெபேக்கா, ஷபின், ஓகேவா? We know that this is your 0 degree, this is your 90 degree, this is your 180 degree, and this is your 270 degree, this is your 360 degree. So ஒரு complete rotation அப்படின்னு சொல்லி போகும்போது starting with 0, again it's end with 360 degree. Once again it will ends with 720. Once again அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ இதான் நான் சொன்னேன், 0 to 90 அப்படின்றது called as first quadrant. எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல, all are positive. In second quadrant your sin and cosecant are positive. நம்மளுடைய கார்ட்டீசியன் பிளேன்ல எப்படி சொல்லுவோம்னா, இத வந்து x, y, x coordinate positive, y coordinate positive. 90 to 180, that is called second quadrantல I can say x is minus x and y is plus y. கரெக்டா? தப்பா போட்டேன்ல, கரெக்ட் தானே? minus x and minus y. இங்க பாருங்க ரெண்டுமே மைனஸா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க x பாசிட்டிவ், y. இது வந்து கார்ட்டீசியன் பிளேன்ல நான் கிராஃப் போடும்போது போட்டிருப்பேன். இப்போ இங்க செகண்ட் குவாட்ரண்ட், ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. செகண்ட் குவாட்ரண்ட்ல எது பாசிட்டிவ்? sin and cosecant. தேர்ட் குவாட்ரண்ட்ல எது பாசிட்டிவ்? tan and cot. கப்ஸ் cos and secant. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் ரெண்டாவது என்ன சொன்னேன்னா பாருங்க, ஒரு ட்ரிக்ஸ் இப்போ ஒன்று சொல்ல போறேன். இந்த 0 டிகிரி அப்படின்னு சொல்லும் பொழுது I can write this as 0 plus theta அல்லது 90 minus theta. You can write like this. இந்த இடத்துல பாருங்க 0 plus theta அப்படின்னும் பொழுது நெக்ஸ்ட் வந்து 90 plus theta or 180 minus theta. சரிங்களா? இந்த இடத்துல சொல்லும் பொழுது எப்படி சொல்வேன், இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம், கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. இந்த இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்லலாமா, டேனும் காட்டும் பாசிட்டிவ், அந்த இடத்துல 180 minus theta, 180 minus theta, sorry 180 plus theta, 270 minus theta. இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட் எப்படி சொல்லுவோம், 270 plus theta, 360 minus theta. ஆமா ரைட்? சோ இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. And also one more thing, கவனிங்கப்பா, and also what one என்னப்பா, any doubt? Somebody asking doubts. ஷபின் டவுட் இருக்கா? யாரோ ஒருத்தர் கேட்டீங்க இல்ல இல்லம்மா, இன்னொரு ஸ்டூடெண்ட் யாரோ நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்க. எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? போலாமா? shall we proceed? ப்ளீஸ் சீக்கிரமா சொல்லுங்க, நம்ம போலாம். ராஜேஷ் போலாமா? shall we move on? ராஜேஷ் புரிஞ்சிச்சா? ராஜேஷ் எஸ், ஓகே. So we'll move on to the next thing. இப்ப பாருங்கம்மா, இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இது 0, இது 180, அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா 360. இந்த லைனுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் எப்பொழுதும் ஹரிசாண்டல்,
இத வந்து வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க நல்லா வச்சுங்க. எனக்கு எப்பெல்லாம் இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் வருதோ எனக்கு சேஞ்ச் இருக்கும். there is a change. எப்போ 0 டிகிரி, அப்புறம் 180 டிகிரி, 360 டிகிரி. சரிங்களா? 0, 180, 360. இந்த இடத்துல எனக்கு நோ சேஞ்சே வராது. 180 பிளஸ் தீட்டா, சைன் 180 பிளஸ் தீட்டா தான் சைன் தான் வரும். காசு மாறாது. ஆனா அதே வெர்டிக்கல்ல பாருங்க, ரெண்டே விஷயம் தான் இருக்கு. 90, இன்னொன்னு வந்து 270. 90, 270 வருமானா there is a change. சேஞ்ச்னா என்னது? சைன்னா காசா மாறும், காசுனா சைனா மாறும், டேன்னா காட்டா மாறும், காட்னா டேன். அது வந்து காம்ப்ளிமெண்டரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? if two angles are complementary, then we can say a plus b is equals to 90 degrees. Then the two angles are complementary. If the sum of the two angles is 180 degree, then I can say this is called the supplementary. சரியா? இது காம்ப்ளிமெண்டரி, இது சப்ளிமெண்டரின்னு சொல்லுவோம். அப்போ a plus b வந்து 90 டிகிரியா இருந்தா காம்ப்ளிமெண்டரி, a plus b is equals to 180 டிகிரியா இருந்தா we can say supplementary. இப்போ இதோட நான் உள்ள போலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 25 டிகிரி. நல்லா கவனிங்க. 1 to 0 to 90 டிகிரினா பிரச்சனையே கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான். அப்போ I can say this is lies in the first quadrant. நல்லா கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ரெண்டாவது பாருங்க, செகண்ட் 825 டிகிரி. அடாடா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனிச்சிங்களே. இப்போ இங்க இருக்கு இல்லையா ஒரு ஆங்கிள், இதை நான் வந்து 30 டிகிரின்னு எடுக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். நமக்கு தெரியும் ஒன் சர்க்கிள் வந்து ரொட்டேஷன் வந்து 360 டிகிரி. இந்த ஆங்கிள் இப்படியே போயிட்டு மறுபடியும் இங்க வந்து ரொட்டேட் ஆகும். பாருங்க, 30 டிகிரி ஒரு ரொட்டேட். அப்ப ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளவு சொன்ன? 360 டிகிரி. அப்ப 360 பிளஸ் 30, I can write this as 390. மறுபடியும் பாருங்க, ரெண்டாவது ரொட்டேஷன் இப்படி வருது. now this 30 டிகிரி, 390 டிகிரி, அப்புறம் இந்த ஆங்கிள் எல்லாமே சேம். அப்ப ரெண்டு ரொட்டேஷன் முடிஞ்சிருக்கா? 720 டிகிரி பிளஸ் this 30, I'll get this as 750 டிகிரி. அப்போ இது எல்லாமே we can call it as a 30 டிகிரி, 390 டிகிரி, 750 டிகிரி. அப்போ இதுக்கு ஒரு ஆங்கிள் சொல்லுவாங்க, பேரு கோ டெர்மினல் ஆங்கிள். 750 டிகிரி இருந்தா சரி, 390 டிகிரி இருந்தா சரி, ஆனா அந்த கோ டெர்மினல் ஆங்கிள் 30 டிகிரி தான். நீ எப்படி ப்ரொட்ராக்டரை வச்சு பார்த்தாலும் இந்த 30 டிகிரியும் சரி, 390 டிகிரியும் சரி, 750 டிகிரியும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப 30 டிகிரி இஸ் கால்ட் த கோ டெர்மினல். அப்போ எனக்கு 825 டிகிரி வந்திருக்கும். அப்ப இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆயிருக்கு. அப்போ 360 டிகிரிக்கு மேல போனாலே ஒரு ஐடியா வச்சுக்க, you have to divide that by 360. அப்போ 825 360 டிகிரில நான் டிவைட் பண்றேன். எத்தனை முறை போகும்? 2 டைம்ஸ் போகுமா? 720. அப்போ 825ல 720 போச்சுன்னா என்ன பாருங்க, 105 டிகிரி. அவ்வளவுதான் பா. எனக்கு இந்த ரிமைண்டர் என்ன இருக்கோ, அந்த ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை தான் எடுக்கணும். அந்த ரிமைண்டர் என்ன இருக்கோ, இந்த ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை தான் எடுக்கணும்பா. So which is equals to 105 degree. அப்ப பாருங்கம்மா, I can write your 825 degree as 105 degree. இப்போ இந்த 105 degree எங்க இருக்குது பாருங்க. You can write this as எப்படி போடலாம் தெரியுமா? 90 degree. நியரஸ்ட் வேல்யூ பாருங்க. எனக்கு 4 கார்னர் தெரியும். 0, 90, 180, 270, 360. அதுக்கு தான் நான் உங்களுக்கு பேர் பண்ணி கொடுத்தேன். அப்ப இந்த 0வா இருக்கலாம், 90ஆ இருக்கலாம், 180 கூட ஆட் பண்ணிருக்கலாம். அப்ப அதனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி பண்றேன்? 105 டிகிரிய I can write this as 90 டிகிரி. அப்ப 90 பிளஸ் எவ்வளவு? 15 டிகிரி. அப்ப 90 பிளஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்? அப்போ this is your second quadrant. This is your second quadrant. அப்போ எனக்கு இதுல ஒரு 90, இதுல ஒரு 15. அப்போ எனக்கு 105 டிகிரி. எனக்கு நல்லா கவனிச்சுக்க, எப்பொழுதுமே பாசிட்டிவ் ஆங்கிள்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும், நெகட்டிவ் ஆங்கிள்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இங்க பாசிட்டிவ் இருக்கு, இது வரைக்கும் வந்திருக்கு. இதான் 105 டிகிரி. எந்த குவாட்ரண்ட்ல வந்திருக்கு 105 டிகிரி? இட் லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். therefore we can say the second quadrant. நெக்ஸ்ட் பாருங்க, -55 டிகிரி. we'll move on to the next one. -55 டிகிரி. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், அந்த டயக்ராம் அப்படியே இருக்கும். -55 டிகிரி.
இப்போ மைனஸ் 55 டிகிரின்னு பாருங்களேன். நான் உங்களுக்கு அழகா போட்டு காமிச்சேன் இல்லையா? மைனஸ் 55 டிகிரினா மைனஸ்ன்னு வந்துட்டாலே பாருங்க 55 டிகிரினா இந்த ரொட்டேஷன் இப்படி இருக்கும். சம்வேர் ஹியர் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் டு த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் 55 டிகிரி. அதே அளவு தான் நான் போன கிளாஸ்ல சொன்ன மைனஸ் கீழே வரும். ஆன்டி கிளாக்வைஸ்ன்றது இப்ப கிளாக் வைஸா மாறிடும். அப்பதான் மைனஸ் 55 டிகிரின்னு வரும். அப்ப இது எந்த குவாட்ரண்ட்? ரெபேக்கா ப்ளீஸ் டெல் மீ விச் குவாட்ரண்ட்? பாருங்க, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்ப நெகட்டிவ் ஆங்கிள் வந்ததுனால மைனஸ் 55 டிகிரிய ஐ கேன் சே திஸ் இஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட். இன்னொரு ஈஸி டெக்னிக் என்ன தெரியுமா? இன்னொரு ஈஸி டெக்னிக் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஈஸி டெக்னிக் பாருங்க. என்ன ஈஸி டெக்னிக் அப்படின்னா, இந்த மைனஸ் 55 டிகிரி மைனஸ்ல கொடுத்தாந்து அது கூட ஒரு 360 ஆட் பண்ணிடணும். அவ்வளவுதான். 360 ஆட் பண்ணுங்க. அப்போ which is equals to 305 டிகிரி. இந்த 305 டிகிரிக்கு நியரஸ்ட் என்னது? 360. அப்போ 360ல இருந்து நானு 55 சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ 360 மைனஸ் தீட்டா எங்க இருக்கு? ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ the answer is fourth quadrant. அடுத்த சம் அப்படிதான் போட போறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சம் மைனஸ் ஃபோர்த் சம் வேற கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 328 டிகிரி. 328 டிகிரி. நல்லா கவனிச்சிங்க. 360க்கு உள்ள இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏதோ ஒரு குவாட்ரண்ட்ல ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ 270 இருக்கலாம் அல்லது 360 இருக்கலாம். நான் 360ல இருந்து லெஸ் பண்றேன். 360 மைனஸ் எவ்வளவு லெஸ் இருக்குது பாருங்க. 360ல இருந்து 320 லெஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு லெஸ் இருக்குது? 320 டிகிரி இல்லையா? I can write this as 360 minus 320 which is equals to what will get? 232 degree இல்லையா? So therefore minus 32 degree. இது எப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு? 360 minus theta மாதிரி. 360 minus theta எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? Therefore this is a fourth quadrant. Last sum in this category, fifth one. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. fifth one, it is minus 230 degree. நான் சிம்பிளா என்ன சொன்னேன்? இந்த மாதிரி மைனஸ் வந்தா இது கூட 360 ஆட் பண்ணிக்க. 360 minus 230 டிகிரி. அப்ப 60ல 30 போச்சுன்னா 30 டிகிரி. 3ல 2 போச்சுன்னா 130 டிகிரி. அப்ப I'll get this as 130 degree. I'll get the answer as 130 degree. So அப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 130 டிகிரி. எந்த குவாட்ரண்ட்ல வரும் 130? 90 plus 40. 90 plus theta is lies in the second quadrant. Therefore, the answer is second quadrant. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? Please reply me. We'll move on to the next problem. We'll move on to the next problem. Next problem. Okay, ma? Yes, yes. Thank you, ma. We'll move on to the next problem. For each given angle, find a coterminal angle with measure theta. Find the coterminal angle. Find the coterminal angle. Find the coterminal angle. Find the coterminal angle with a measure theta such that 0 degree is less than or equals to theta less than or equals to 360 degree. 0 degree less than or equals to theta is less than or equals to 360 degree. Okay, so first one, அது என்னது? கோட்டெர்மினல். இப்பதான் சொன்ன 395 டிகிரி. அப்போ இந்த கோட்டெர்மினல்னா ஒண்ணும் கிடையாது. இந்த 360 டிகிரில இருந்து இதில் கட் பண்ணிடணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் 395 டிகிரி இருக்கு இல்லையா? இத 360 டிகிரில அதிகமா போனா டிவைட் பண்ணும். ஒரு முறை போகும் 360, மீதி பாத்தீங்கன்னா 35 டிகிரி பா. அப்போ என்னுடைய ஆங்கிள் கிட்டத்தட்ட 35 டிகிரி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருது. இந்த 35 டிகிரி. இப்போ இது அப்படியே நான் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்குறேன். மறுபடியும் இந்த இடத்துல வருது 30 plus 35 plus 30 is 365 டிகிரி. சரி, 395 டிகிரி. அப்போ எனக்கு ஆங்கிள்ஸ் அப்படியே எவ்ரி டைம் நான் ஃபுல் ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது 360 ஆட் பண்ணிட்டே போகுது. எனக்கு மினிமமா ஒரு ஆங்கிள் கிடைக்குது இல்லையா? இதுக்கு பேர் தான் கோட்டெர்மினல் ஆங்கிள். So that is called your coterminal angle. Your coterminal angle is called 35 degree.
அப்ப என்ன வேல்யூ வந்தாலும் அதை 360ல you have to less it சப்ராக்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் will get the answer. புரியுதுங்களா? அப்போ எனக்கு 360ல இருந்து நான் கட் பண்ணிட்டேன்னா ஈஸியா எனக்கு கண்டுபிடிச்சா அதான் கோடெர்மினல் ஆங்கிள். அடுத்தது பாருங்க செகண்ட் 525 டிகிரி 525 டிகிரி இல்லையா? so which is equals to 525 டிகிரி. நெக்ஸ்ட் சம் எப்படி போடலாம்? 525 டிகிரில இருந்து 360 டிகிரிய லெஸ் பண்ணிடும். நான் லெஸ் பண்றதுன்னு வந்து நான் என்ன சொல்லணும்னா we have to divide. அதுதான் அந்த ரிமைண்டர் தான் எனக்கு வேணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். 360 ஒன் டைம் போகும் which is equals to 5 12ல 6 போச்சுன்னா 6 4ல 3 போனா 1. அப்போ the answer is 165 degree. We'll get the answer is 165 degree. இதான் four terminal angle. Third problem 1150 divide by 360. 360ல எத்தனை முறை போகும் பாருங்க. It will go 3 times இல்லையா? 300 18 மேல 1 3 3 are 9 plus 1 10 0 15ல 8 போச்சுன்னா 70. அப்ப ரிமைண்டர் என்ன இருக்கோ அதுதான் என்னுடைய கோடெர்மினல் ஆங்கிள். I can get this as 70 degrees the answer. Fourth problem. So we will move to the fourth problem. So minus 270 degree. பாருங்க இது எப்படி போடலாம்? minus 270 degree. So minus 270 degree நான் செய்யணும். அப்ப என்ன செய்யறேன்னா எல்லாத்துக்கும் அதே தான் 360 டிகிரி இங்க 270 360. இப்ப இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோ. இந்த 260 70 வருது இல்லையா? இப்பொழுது என்ன பண்ணணும்? அதை 360 டிகிரில minus 270 டிகிரி ஆட் பண்ணிக்கணும். அப்ப what will get the answer? We'll get the answer is 90 degree. நான் போன கிளாஸ்லயே போன சம்லயே சொல்லி கொடுத்தேன். அப்போ the answer is 90 degree is a coterminal angle. Last one, fifth, minus the next one. Okay, we'll get the next one is minus 450 degree. How will you write this? Minus 450 degree. Minus 450 degree நீங்க எப்படி போடலாம்? Anybody? Anyone? இவ்வளவு சம் போட்டல அடுத்தது போயிடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு கிளாஸ்க்கு போயிடலாம். 450 எப்படி போடுவீங்க? I can write this as 360. இப்ப நீங்க என்னன்னா இப்படி செய்யுங்கம்மா, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். மைனஸ் காமன் எடுத்துருங்க. 450 எப்படி போடலாம்? 360 டிகிரி பிளஸ் 90 டிகிரி. கரெக்டா? 90 இல்ல, ஆமா 90 தான். 360 பிளஸ் 450 I will get 90 டிகிரி. சரியா? I can get this as 90 டிகிரி. 360 பிளஸ் 90. இப்போ இந்த 450 360க்கு மேல போயிடுச்சு. சரிங்களா? அப்ப நான் என்ன செய்யணும்? எனக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் சொல்றேன் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் மல்டிபிள் 360ல, செகண்ட் மல்டிபிள் 720, தேர்ட் மல்டிபிள் ஆஃப் 360 is 1080. அப்போ இது 720க்கு கீழேயும் 360க்கு நடுவுல இருக்கா? அப்போ யூ ஜஸ்ட் புட் 720. இதை விட ஈஸியான மெத்தட் ஒண்ணுமே கிடையாது. minus 450. Now you subtract 720 minus 450 will get that 270 degree. 360க்கு மேல போச்சுன்னா 720, 720க்கு மேல போச்சுன்னா 1080, 1080க்கு மேல போச்சுன்னா 1440 subtract. அவ்வளவுதான்ப்பா. இதுதான் called as coterminal edges. Any doubts? Shall we move on to the next problem? Okay, ready, right. இப்போதான் இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரி இந்த டெக்னிக் கத்துட்டீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எப்படி கண்டுபிடிக்கணும் கோடெர்மினல் ஆங்கிள்? இதுல 1 மார்க் கொஸ்டின், ஜஸ்ட் a multiple choice கொஸ்டின்ல இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ரொம்ப பேசிக்ஸ் தான். சரிங்களா? நீங்க புதுசா எதுவும் படிக்க வேண்டியது இல்லை, ஏற்கனவே ஃபண்டாஸ் தெரிஞ்சிருந்தா போதும். யூ கேன் ஏபிள் டு டூ த ப்ராப்ளம். எக்ஸசைஸ் 1 கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, இஃப் a cos theta minus b sin theta is equals to c. Show that a cos theta minus b sin theta is equals to c. Show that a cos theta minus b sin theta is equals to c. So this is the thing I have to prove. Please listen carefully. ரொம்ப சிம்பிள். இந்த 3 ஐடென்டிட்டி கொடுத்துருந்தேன் இல்லையா? இன்னைக்கு கிளாஸ்ல முதல்ல எடுத்து எழுதி வச்சிருந்தேன் பாருங்க ரைட் சைட்ல. அந்த அது ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணீங்க. ஏற்கனவே லாஸ்ட் வீக்ல கொடுத்த அந்த பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. அவ்வளவுதான். என்ன கொடுத்துருக்காங்க? a cos theta minus b sin theta. a cos theta minus b sin theta is equals to c. Squaring on both sides. I'm just putting squaring on both sides. ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்றேன்.
அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் பண்ணுங்க a minus b the whole square a square cos square theta plus b square sin square theta minus 2ab sin theta cos theta which is equals to c square. a square cos square theta plus b square sin square theta. ஓகேவா? ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா பாருங்க. இப்ப ரொம்ப சிம்பிளா அதை போட்டுலாம் பாருங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன், a square cos square theta plus b square sin square theta minus 2ab sin theta cos theta. கரெக்டுங்களா? சோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு a minus b x square அப்படின்னு போடுறேன். இப்போ எனக்கு அந்த ஃபார்முலா 3 ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? sin square theta ல ஃபர்ஸ்ட் சம் என்ன சொன்ன, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இத 10th ல ஐடென்டிட்டிஸ், இந்த ஈக்குவேஷன் சொல்லக்கூடாது. இந்த மூணுத்தையும் வந்து we supposed to say only the identity, it is not equation. இப்போ இதுல இருந்து நான் cos square theta எனக்கு வேணும்னா I can put 1 minus sin square theta. sin square theta வேணும் அப்படின்னா I can put 1 minus. அததான் இங்க செய்ய போறோம். சின்ன இது a square into 1 minus sin square theta plus b square into 1 minus cos square theta minus 2ab sin theta cos theta is equals to c square. Sorry, show that question ko tappa எழுதிட்டேன். Show that a sin theta plus b cos theta is equals to plus or minus. கவனிக்கிறீங்களாப்பா, நான் கொஸ்டினே தப்பா எழுத ப்ரூஃப் நான் கொடுக்கவே இல்லையே, இதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப், யூ ஆர் லிஸ்னிங் ப்ளீஸ். கவனிக்கிறீங்களா? கொஸ்டின் அங்க எரர் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ப்ளீஸ் டெல் மீ, யூ ஆர் லிஸ்னிங்? சார். ஓகேப்பா, பாருங்க. a square into 1 minus sin square theta plus b square into 1 minus cos square theta. இப்போ அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க, வேற ஒன்றும் இல்லை. a square minus a square sin square theta plus b square minus b square cos square theta minus 2ab sin theta cos theta equals to c square. இப்போ என்ன செய்யணும் தெரியுமாமா, எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க a square b square c square இருக்கு. அப்போ a square plus b square, அந்த இருக்கிற c square இப்படி கொண்டு வந்துடும் minus c square. இப்போ இதெல்லாம் அந்த சைட் போச்சுன்னா plus a square sin square theta plus b square cos square theta, இது அப்படியே போச்சுன்னா plus 2ab sin theta cos theta. இத பாருங்க, இது எப்படி இருக்கு, a square b square 2ab, a ன்றது a sin theta, b ன்றது b cos theta. அப்போ I can write a square plus b square minus c square equals to, I can write this as a sin theta plus b cos theta the whole square. இப்போ நான் இதை இப்படி கூட எழுதலாம் இல்லையா, a equals to b அப்படின்றத I can write this as b is equals to a. அப்ப நான் என்ன சொல்வேன், a sin theta plus b cos theta the whole square is equals to a square plus b square minus c square. So I want the square root to remove பண்ணணும். அப்போ a sin theta plus b cos theta square is taking square root. அப்போ plus or minus square root of a square minus b square. வந்துருச்சா பாருங்க ஆன்சர். N's proved. எவ்வளவு ஒரு பெரிய சின்ன விஷயம், ஒரே ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போது இந்த ப்ராப்ளம் இஸ் ஓவர். ப்ளீஸ் டேக் டவுன், வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நீங்க குயிக்கா கொஞ்சம் என் கூட கோஆபரேட் பண்ணீங்கன்னா வில் டூ மோர் ப்ராப்ளம்ஸ். I hope I try to finish this exercise today itself. We'll move on to the next problem. Next, exercise 3.1, fourth problem. Exercise 3.1, fourth problem. We'll move on to the next one. Exercise 3.1, fourth problem. If sin theta plus cos theta, sin theta plus cos theta is equals to m. Show that sin power 6 theta plus cos power 6 theta is equals to 4 minus 3 into m minus 1 square, m square minus 1 the whole square, sorry, m square minus 1 the whole square, divided by 4, where m is greater than, sorry, less than or equals to 2. M square is less than or equals to 2.
சரிங்களா? கண்டிப்பா எம் ஸ்கொயர் உடைய வேல்யூ 2 அல்லது அதுக்கு கீழே எதா இருக்கணும், அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. சரியா? எம் ஸ்கொயர் உடைய வேல்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேஸ் கண்டிஷன் கொடுக்குறேன். இப்ப எப்படி போடுறது பாருங்க. இட் வாஸ் given that sin theta plus cos theta is equals to m. எனக்கு என்ன தேவை? cos power 6 theta sin power 6 theta எனக்கு தேவை. I can write this as எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. யார் சொல்றான்னு பார்க்கலாம். a cube plus b cube னு ஒரு ஃபார்முலா இருக்கு. யாரா ஒருத்தர் டக்கு சொல்லுங்க இமிடியேட்டா. Tell me very quick. What is the answer for this a cube plus b cube? Come on. A plus b into a square minus ab plus b square. இதே a cube minus b cube அப்படின்னு சொன்னா I can write this as a plus b into a square minus b plus ab plus b square. Kindly note பண்ணி வச்சுங்க. ஏற்கனவே தெரிஞ்சவங்க பரவாயில்ல, ரீகால் பண்ணீங்க. தெரியாதவங்க தயவுசெய்து நோட் பண்ணீங்க. தப்பு கிடையாது. எப்போ வேணா எதை வேணா கத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த LHS இருக்கு இல்லையா, அதை தான் மாடுவேன். sin power 6 theta plus cos power 6 theta. இப்ப நான் கியூப்ல கொண்டு வரேன். இதை எப்படி போடலாம்னா sin square theta the whole cube plus cos square theta the whole cube. I'll get a cube plus b cube. Now use the formula sin square theta plus cos square theta. இல்லையா? நெக்ஸ்ட் a square minus ab plus b square. ஏன்றது என்னது? sin square. அப்ப ஸ்கொயர் பண்ணா வரும் sin power 4 theta minus 2 sin square, sorry 2 வராது, வெறும் ab தான். அப்ப sin square theta cos square theta plus cos power 4 theta. இது ஏற்கனவே இப்பதான் கொடுத்தேன். சொன்ன என்ன வேல்யூ இதனுடைய வேல்யூ? What is the value of this one? This is nothing but 1. I have told you the value of sin square plus cos square theta is equals to 1. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. வெறும் இது மட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை போடுவோம். sin power 4 theta plus cos power 4 theta minus sin square theta into cos square theta. நம்ம ஒரு ஃபார்முலா மறுபடியும் உங்களுக்கு இது பேசிக் அல்ஜீப்ரால இருந்து கொண்டு வரேன். a plus b the whole square னா I can write this as a square plus b square plus 2ab. எனக்கு a square b square தேவைன்னா I can write this as a plus b the whole square minus 2ab ன்னு சொல்லலாம். அதே தான் இங்க போட போறேன். என்னன்னா sin power theta sin square theta the whole square plus sin square cos square theta the whole square minus sin square theta cos square theta. சூப்பரா? இப்போ இந்த sin square theta plus cos square theta இருக்கு இல்லையா, இதை எப்படி போட போறேன்? இந்த ஃபார்மா அப்ளை பண்றேன். இது a, இது b. You can write this as sin square theta plus cos square theta the whole square minus நல்லா கவனிங்க 2 into ab. 2 into your a value is sin square theta, your b value is equals to cos square theta minus sin square theta cos square theta. The value is 1 minus 2 sin square theta minus sin square theta cos theta. 1 minus 3 sin square theta cos square theta. So now I have find out the value of LHS. We'll get the value is equals to what? We'll get the value is nothing but 1 minus 3 sin square theta cos square theta. தனியா அப்படியே எழுதி வச்சுங்க பார்க்கலாம். Your LHS is equals to 1 minus 3 sin square theta into cos square theta. எழுதிங்கம்மா. இப்போ next we are moving to the RHS. We are moving to the right hand side now. Right hand side என்ன இருக்கு பாருங்க. இது அப்படியே LHS இங்க இருக்கணும். மீதி எல்லாத்தையும் நான் அடிச்சிடுறேன். So you take the right hand side. What is your right hand side? Right hand side என்ன இருக்குமா பாருங்க. 4 minus 3 into m square minus 1 the whole square. கரெக்டா? டவுட் இருந்தா தயவு செய்து அப்பயே நின்று கேட்டுருங்க. அப்படியே ப்ரொலாங் பண்ணிட்டு போயிடாதீங்க. By 4. So this is your right hand side. Your RHS equals to, so 4 minus 3 into m square minus 1 the whole square. Yeah, how will you write this as? This is your RHS. Your RHS is equals to 4 minus 3 into m square minus 1 the whole square. அப்போ m square minus 1 m உடைய வேல்யூ இங்க கொடுத்துட்டான். sin theta plus cos theta. sin theta plus cos theta the whole square minus 1 இல்லையா, அதுக்கு whole square. நல்ல parenthesis நல்லா யூஸ் பண்ண கத்துக்கணும். 4. Now I'll get 4 minus
3 into இதை expand பண்ண போறேன். A plus B the whole square sin square theta plus cos square theta minus 2 sin theta into cos theta. Sorry, plus வருமா minus இல்லை plus 2 sin theta cos theta minus 1 இல்லையா minus 1 the whole square. அப்ப பாருங்க minus 1 the whole square divided by 4. We'll get this as 4 minus 3 into இதனுடைய value 1. Correctingla sin square theta plus cos square theta is 1 plus 2 sin theta cos theta minus 1. Correct? Is it right? Up to this okay? Any doubts? Please tell me. இது வரைக்கும் எதனா சந்தேகம் இருக்கா? No, sir. Right ma. Thank you. Divided by 4. அப்போ இந்த 1 இந்த minus 1 கொண்டோம் மேல ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ 4 minus 3 into இத ஸ்கொயர் பண்ணுங்க 2 square 4 2 sin theta cos theta square பண்ணீங்கன்னா we'll get sin square theta cos square theta divided by 4. Let us take 4 common. I'll get 1 minus 3 into sin square theta cos square theta divided by 4. In the 4 cancel later. We'll get 1 minus 3 sin square theta cos square theta. சரிங்களா 3 square theta cos square theta. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது 1 minus 3 sin square theta. இப்போ m உடைய வேல்யூ ஏன் வந்து நான் m ஸ்கொயர் சொன்னேன்னா m ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சீங்க your m square is equals to sin theta plus cos theta the whole square. இப்போ பாருங்க அந்த ஆன்சர் வந்துச்சு பாருங்க LHS RHS சேம். நம்ம உடனே என்ன சொல்லலாம் hence proved your LHS is equals to RHS. அப்ப therefore the proof is அங்க done. பட் அங்க ஒரு கேஸ் கொடுத்தோம்னா your m square is less than or equal to 1. அப்ப m ஸ்கொயர் உடைய வேல்யூ பாருங்க sin theta plus cos theta ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta. இதனுடைய வேல்யூ 1 1 plus 2 sin theta cos theta. m கண்டிப்பா இந்த 2 m ஸ்கொயர் வந்து 2க்கு கீழே தான் இருக்கணும் தவிர மேல இருக்காது. ஏன்னா 1 plus 2 sin theta நமக்கு தெரியும் இன்டர்வல்ஸ் அதாவது ரேஞ்ச் சொல்லியிருக்கிறேன் -1 plus or minus sin theta சரி cos theta சரி இதுதான் ரேஞ்ச். எப்பொழுதும் sin theta cos theta உடைய வேல்யூ lies between -1 and +1. மறந்துடக்கூடாது. Okay? Any doubts? We'll move on to the next problem. The next one. If the next problem. If the next one. If cos power 4 alpha, next sum number 5. If cos power 4 alpha divided by cos square beta plus sin power 4 alpha divided by sin square beta equals to 1. Prove that. First proof. Sin power 4 alpha plus cos power 4 alpha is equals to 2 sin square alpha sin square beta. 2 sin square alpha sin square beta. Second proof. Those who are having book, please go through the book textbook. Cos power 4 beta divided by cos square alpha plus sin power 4 beta divided by sin square alpha, which is equals to 1. Sir, first இதுல sin power 4 alpha plus sin power 4 alpha. Sorry, ma'am. Sin power 4 beta. Thank you, ma'am. Okay, thank you. God bless you. So we'll get sin power 4 beta. Right. Now we'll solve the problem. Very easily we can solve. Step by step கவனிங்க. First step நான் என்ன பண்றேன் என்ன கொடுத்திருக்காங்க. The condition given here is cos power 4 alpha plus cos square beta plus sin square 4 alpha, sin power 4 alpha by sin square beta is equals to 1 ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த cos power 4 alpha இருக்கு இல்லையா
அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன் காஸ் ஸ்கொயர் பீட்டா. யூ பிரிங் திஸ் தட் சைட். அப்ப என்ன ஆயிடும்? 1 மைனஸ் சைன் பவர் 4 ஆல்பா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா போடலாமா? ஸோ அந்த சைன் பவர் 4 ஆல்பா பை சைன் ஸ்கொயர் பீட்டாவை ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் தட் சைட். ஸோ சைன் பவர் 4 ஆல்பா அப்பான் சைன் ஸ்கொயர் ஆல்பா ஐ எம் பிரிங்கிங் டு த ரைட் ஹேண்ட் சைட். Now you take LCM. This implies cos power 4 alpha divided by cos square beta. This is LCM. I'll get sin square beta. Now you cross multiply. We'll get sin square beta minus sin power 4 alpha. Cos power 4 alpha divided by cos square beta is equals to sin square beta minus sin power 4 alpha. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க. இத cross multiply பண்ணிக்கலாம். I can write this as cos power 4 alpha into sin square beta, cos square beta into sin square beta minus sin power 4 alpha. இப்போ எனக்கு தெரியும் மூணு ஃபார்முலால அது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் இப்போ யூஸ் செய்யறேன். cos square theta na 1 minus sin square theta. Sin square theta na I can write this as 1 minus cos square theta. Isn't it? So in the formula வந்து நான் இங்க அப்ளை பண்ண போறேன். So what I'm going to do, only cos க்கு மட்டும் மாத்திரமா எல்லாத்தையும் in terms of sine கொண்டு வரதுக்காக cos square alpha தான் I can write 1 minus sin square alpha. Cos power 4 இருக்குல்ல, அதனால whole square sin square beta which is equals to அதே போல இங்க 1 minus sin square beta into sin square beta minus sin power 4 alpha. ஓகேவா? 1 minus sin square alpha அப்படின்றத பிரிக்கிறோம். இப்போ நான் உள்ள இதை மல்டிப்ளிகேட் பண்ணிடலாமா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா த ஹோல் ஸ்கொயர் இன்டூ சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு கொண்டு வந்துருவேன். சரிங்களா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. என்ன வரும்? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணனா சைன் பவர் 4 ஆல்பா சைன் பவர் 4 ஆல்பா பிளஸ் 2ab மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்பா இன்டூ சைன் ஸ்கொயர் பீட்டா which is equals to 1 minus sin square beta into sin square beta minus sin power 4 alpha. Right? Now what will get multiply பண்ணி பாருங்க என்ன கிடைக்குதுன்னு. இதுல பண்ணீங்கன்னா 1 into sin square beta I'll get sin square beta plus sin power 4 alpha into sin square beta. சரிங்களா? sin power 4 alpha into sin square beta. So multiply this, we'll get sin power 4 alpha into sin square beta. Again எல்லாத்தையும் நான் சிம்பிள் or ordinary multiplication தான். minus 2 sin square alpha sin square beta. Similarly இல்லையா? அடுத்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? So what will get in பாருங்க. 1 into sin square beta sin square beta 1 into sin power 4 alpha minus sin power 4 alpha minus into sin power 4 beta இல்லையா? minus into minus plus I'll get sin square sin power 4 alpha sin square பீட்டா அப்படி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணும்போது எதெல்லாம் காமனா இருக்கு அதை கட் பண்ணிடலாம் இல்லைங்களா? எதெல்லாம் காமனா இருக்கு பாருங்க. சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்கு, சைன் ஸ்கொயர் பீட்டா. வேற என்ன இருக்கு? சைன் பவர் 4 ஆல்பா சைன் பவர் 4 ஆல்பா சைன் ஸ்கொயர் பீட்டாவை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? வாட் வில் ஹேவ்? வில் கெட் த ஈக்குவேஷன். இப்போ பாருங்க, இங்க வெறும் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா சைன் ஸ்கொயர் பீட்டா. I have simply minus 2 sin square alpha sin square beta which is equals to next பாருங்க அங்க என்ன இருக்குது? minus sin power 4 alpha minus sin power 4 alpha minus sin power 4 beta throughout dividing by minus ல டிவைட் பண்ணி அப்படியே உல்டா போடுறேன். அப்போ we'll get the answer sin power 4 alpha plus sin power 4 beta sin power 4 beta which is equals to 2 sin square alpha into sin square beta. Hence the proof. First proof is ready. So we'll get sin square alpha plus sin power 4 beta equals to 2 sin square alpha sin square beta. Hence the answer is this one. Okay va? First proof ready. எவ்வளவு ஈஸி பாருங்க. அப்படியே நான் பண்ணிட்டே ப்ராசஸிங் பண்ணிட்டே இருக்கும்போது ஆன்சர் வந்துருச்சு. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? cos power 4 theta divided by cos square alpha plus sin power 4 theta divided by அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே இங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? sin power 4 alpha cos sin power 4 beta is equals to 2 sin square beta அப்படின்றத கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். இப்போ இதை இந்த சைட் கொண்டு வரலாமா? இது எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு ஒரே அரேஞ்ச் பண்ணுங்க. இதே தான் நான் கண்டுபிடிச்ச ப்ரூஃப் இருக்கு இல்லையா?
அதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வரும்பொழுது sin power 4 alpha I can write this as sin square alpha the whole square, sin square beta the whole square minus 2 sin square alpha sin square beta is equals to 1. இது எப்படி இருக்கு? a square plus b square minus 2ab. அப்ப a plus b the whole square sin square alpha plus sin square beta the whole square which is equals to 1. Correct? Sin square alpha plus sin square beta the whole square minus இல்லையா, அதனால minus 1, sorry, plus இல்ல, a square plus b square minus 2ab னா I can write this as a minus b the whole square. புரிஞ்சிருச்சா? அப்போ which is equals to இங்க 1 வராது, இங்க 0 தான். ஏன்னா இது கம்ப்ளீட் அந்த சைட் கொண்டு போயிட்டேன்னா 0. அப்போ a square 0னா your a is also 0. I can write this as sin square alpha minus sin square beta equal to 0. From this இதுல இருந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறேன். sin square alphaன்றத I can take this as sin square beta. sin square alphaன்றத எப்படி போடுறோமா? sin square beta. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டு பக்கமும் மைனஸ் எடுக்கிறேன். சரிங்களா? ரெண்டு பக்கம் நான் என்ன சொல்றேன், இப்போ எப்படி பாருங்க, எப்படி போட்டுங்க, sin square alpha இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி போடலாம்னா 1 minus cos square alpha ஃபார்முலா இருக்கு. இதை 1 minus cos square beta. அப்ப இந்த ஒன் கேன்சல், மைனஸ் மைனஸ் கேன்சல். திஸ் வில் கிவ் யூ cos square alpha is equals to cos square beta. ரெண்டு இன்ஃபர்மேஷனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்னு sin square alphaவும் sin square betaவும் ஈக்குவல், cos square alphaவும் cos square betaவும் சேம். வேற ஒண்ணுமே இல்லை. ப்ராப்ளம் இஸ் ஓவர் நவ். சோ இப்போ உங்க ஹேண்ட்ஸ்ல தான் இருக்குது. ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாமே. என்ன செய்யணும்? cos power 4 beta divided by cos square alpha, இதான் LHS left hand side, plus sin power 4 beta divided by sin square alpha. அப்ப cos power 4 beta divided by cos square alpha. What is cos power 4 beta? Your cos power 4 beta நான் எப்படி சொல்லலாம்? cos square alpha. அதுனா அர்த்தம் cos square alphaவும் cos square betaவும் சேம் தான். அப்ப நான் என்ன சொல்றேன், cos square betaவை என்ன பண்ணலாம், cos power square beta இல்லையா? இல்லைன்னா நீங்க இதை அப்படியே வச்சுங்க, cos power 4 beta divided by cos square alpha என்ன சொல்லலாம், cos square beta. சிம்பிளா போட்டுடலாம். அதே போல sin power 4 betaவை அப்படியே வச்சுங்க, sin square alpha என்ன சொல்லலாம், sin square beta. You can cancel இல்லையா, 2 times போகும், இதுவும் 2 time மேல பவர் குறைஞ்சிரும். அப்ப we'll get the answer as cos square beta plus sin square beta. That is nothing but your your RHS. எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டோம் பாருங்க. கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், but processing is very very simple. Steps are very very easy. We'll move on to the next problem. Next one. Moving on to the next problem. If y is equals to the next one, if y is equals to the next problem, if y is equals to if y is equals to 2 sin alpha, y is equals to 2 sin alpha divided by 1 plus cos alpha plus sin alpha, then prove that 1 minus cos alpha plus sin alpha divided by 1 plus sin alpha is equals to y. சரிங்களா? எனக்கு y உடைய வேல்யூவை கொடுத்துட்டு அதே y இதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்றேன். வேற ஒண்ணுமே கிடையாது. Let us consider இதான் நான் y ன்னு எடுத்துட்டு அந்த y உடைய வேல்யூ இதுன்னு ப்ரூவ் பண்ணணும். வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ y-ன்றது given. இதை எடுத்துக்கப்பா, இதை எடுத்து அதே y-க்கு இந்த வேல்யூ கொண்டு வரணும். இப்ப இங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஜுகேட் அல்லது ரேஷனலைசேஷன் சொல்லுவோம். நீங்க ஒரு ஐடியா, எனக்கு இங்க 1 minus cos alpha plus sin alpha வரணும். அப்போ நான் என்ன பண்றேன், இது கொஞ்சம் ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட், ஆன்சரை பாரு, அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்றேன். 2 sin alpha, ஃபர்ஸ்ட் sin alpha போட்டு அதுக்கப்புறம் cos alpha. ஏன் தெரியுமா? எனக்கு என்ன கிடைச்சிருக்குது, 1 minus. அப்ப நான் இதுக்கு தான் கான்ஜுகேட் எடுக்கிறேன். அப்ப கான்ஜுகேட் எப்படி எடுக்கலாம்னா 1 plus sin alpha minus cos alpha. அதே போல இதுக்கு கீழே மேல என்ன மல்டிப்ளை பண்றீங்க அதே தான் கான்ஜுகேட் இருக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா I'll get 2 sin alpha into 1 plus sin alpha minus cos alpha divided by, so இது a plus b, a minus b,
1 plus sine alpha the whole square minus cos square alpha. Now we can write 2 sine alpha which is equals to, arrange பண்ணீங்க, இங்க இருக்கிற மாதிரி ஆன்சர்ல இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணீங்க. क्वेश्चन பாருங்க, அதுல அப்படியே 1 minus cos alpha plus எந்த சேஞ்சஸும் இல்லை. இது ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கேன், இது பின்னாடி போட்டேன், அவ்வளவுதான். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, we'll get a plus b the whole square 1 plus 2 sine alpha cos alpha plus sine square alpha minus cos square alpha. ஓகேங்களா? 1 2 sine alpha cos alpha sin square alpha minus cos square alpha. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இங்க பண்ண போறோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்றோம், 1 plus sin square theta இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதை ஃப்ரண்ட்ல தூக்கிட்டு வந்துடுறேன். 2 sin x 1 minus cos alpha plus sin alpha. இங்க ஃப்ரண்ட்ல போட்டுன்னு வச்சீங்களா, I get 1 minus cos square alpha plus 2 sin alpha cos alpha. இல்லையா? I'll get 2 sin alpha cos alpha. அப்போ 2 sin alpha cos alpha இருக்கு இல்லையா? I'll get 2 sin alpha. சரி, இந்த cos alpha வர தப்பு போட்டோமா? a plus b னா a square plus 2ab plus b square. இப்போ வெறும் 2 sin alpha தான் இருக்கும். plus sin square alpha. plus sin square alpha. 1 minus cos square alpha என்ன சொல்லலாம்? 2 sin alpha into 1 minus cos alpha plus sin alpha. I can write 1 minus cos square alpha as can be written as sin square alpha into, plus 2 sin alpha plus sin square alpha. We'll get the equation 2 sin alpha into 1 minus cos alpha. மேல நியூமரேட்டர் வந்துச்சு பாருங்க, டினாமினேட்டர் மட்டும் தான் கிடைக்கணும். 1 plus sin alpha. இப்போ இவங்க ஆட் பண்ணா I'll get sin square alpha plus sin square alpha. So 2 sin alpha plus 2 sin square alpha. 2 sin alpha plus 2 sin square alpha. 2 sin square alpha. We'll get 2 sin alpha 1 minus cos alpha plus sin alpha divided by, I can take 2 common, sin alpha common, we'll get remaining இதுல 1 இருக்கும், இதுல வெறும் sin alpha இருக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே அடிச்சிடலாம். 2 sin alpha. The remaining answer will get 1 minus cos alpha plus sin alpha divided by 1 plus sin alpha. சரிங்களா? வந்துருச்சா ஒரு ஆன்சர்? அதே y தான் இங்க எடுத்தேன், அதே y தான் ப்ரூவ் பண்ணிட்டேன். We'll get the answer. Hence proved. Please take down. We will move on to the next problem. Moving on to the next one. Question number 7. Exercise 3.1. Question number 7. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல. If it was given that, if 7th புக் வச்சிருக்கீங்க, தயவுசெய்து அதை பார்த்துங்க. சார் அதெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா, கொஸ்டின் எழுதும்போது தவறா எழுந்தா தயவுசெய்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? அதுக்காக தான் நீங்க go through that. சரியா? Now it was given that if x is equals to, if x is equals to summation n is equals to 0 to infinite cos power 2n theta, y is equals to summation n is equals to 0 to infinite sin power 2n theta, z is equals to n equals to summation n is equals to 0 to infinity sin power 2n theta cos power 2n theta where 0 less than theta less than pi by 2. அப்போ it lies, the theta lies in the first quadrant. Theta lies in the புக்ல கொடுத்துருப்பான், ஹிண்ட்னு ஒன்று கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான் தெரியுமா? ஹிண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்லியிருக்காப்பா? 1 plus x square plus dot 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 is equals to, அது வந்து பைனாமியல் தியரம். நெக்ஸ்ட் நீங்க படிப்பீங்க, அடுத்த 4th சாப்டர்ல நீங்க படிப்பீங்க. அந்த பைனாமியல் தியரத்துல இருந்து கொண்டு வந்த ஃபார்முலா யாரா சொல்ல முடியுமா? வாட் இஸ் தட்? 1 plus x square plus up to dot 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 up to infinity. What will get?
சரிங்களா? இதை வந்து நான் ஒருவேளை இந்த ஃபார்முலா அவன் கொடுக்கலனாலும் ரொம்ப ஈஸியானது என்னன்னா, இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜிபி அதாவது ஏஆர் பிளஸ் ஏஆர் ஸ்கொயர் அண்ட் சோ ஆன். இது சம் டு இன்ஃபினிட்டி இன் ஜிபி. நமக்கு தெரியும் சம் டு இன்ஃபினிட்டி உடைய ஃபார்முலா 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்ப ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். அதே போல இங்க சம் டு இன்ஃபினிட்டி என்ன சொன்னா யுவர் ஏ இஸ் 1 இயர் 1 மைனஸ் ஆர் ரேடியஸ் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். அவ்வளவுதான். ஆன்சர் இஸ் 1 மைனஸ் எக்ஸ். உன்னுடைய ரேஷியோ என்னது? எக்ஸ் பை 1, x square by 1. Your r is equals to, simply I can write this as x. அப்போ answer 1 minus x. இதே y இருந்துச்சுன்னு வச்சுங்க. Suppose we have 1 plus y square and so on. Then the answer is 1 minus 1 by y. Okay, so this is the answer. Now we'll solve the problem. எவ்வளவு ஈஸியா நம்ம இதை சால்வ் பண்ண போறோம்னு பாருங்க இந்த ப்ராப்ளத்தை. Now listen, first x is equals to, இது எப்படி எழுதலாம்? summation n is equals to 0. cos power 0 theta, anything power 0 is 1. அடுத்து n-க்கு பதிலா 1 போடுவேன், cos theta, plus n-க்கு பதிலா 2 போடுவேன், cos square theta, and so on. ஃபார்முலா தெரிஞ்சிருச்சா? x இருந்தா 1 by 1 minus x. இங்க cos theta இருக்கு, அதனால 1 minus cos. கொஸ்டின் நான் கம்ப்ளீட் பண்ணல. Please show that the question is show that x y z equals to x plus y plus z. அவ்வளவுதான். Show that x y z is equals to x plus y plus z. ஓகேவா? ரைட். Now 1 minus cos theta. Next y is equals to, பாருங்க எல்லாமே சைன்ல வருது. இதே இடத்துல சைன் வரும், அவ்வளவுதான். 1 plus sin theta plus sin square theta and so on. We can write this as 1 minus sin theta. Next z ல ரெண்டுமே இருக்கு. அப்ப ரெண்டுமே வரும். பாருங்க anything power 0 1, இதுவும் 1, 1 into 1 1 plus ரெண்டுமே வரும். sin theta cos theta plus sin square theta cos square theta. இப்ப ரேஷியோ வந்து என்னது? sin theta cos theta தான். அப்போ 1 divided by 1 minus sin theta cos theta. Listen very carefully. Now your left hand side, your LHS is equals to x y z. Your LHS is equals to x y z. இல்லையா? இதை மூணுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். I have to multiply all the three things. இல்லையா? நான் மூணுத்தையும் இங்க மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்ப எப்படி மல்டிப்ளை பண்றேன்னு பாருங்க. We'll get x. What is x value? கண்டுபிடிச்சிட்டு 1 divided by 1 minus cos theta. y க்கு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். What is the value of y? We'll get y is equals to 1 by 1 minus sin theta. Z என்னது? 1 divided by, நான் கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் செய்யல, நான் பெரிய புதுசாலாம் ஒண்ணு இல்லை. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். So we have to multiply x into y into z. இல்லையா? x into y into z. அப்போ what will get? மேல பாத்தீங்கன்னா 1 தான், கீழே பாத்தீங்கன்னா 1 minus cos theta into 1 minus sin theta into 1 minus sin theta cos theta. கிடைச்சிருச்சா? x y z is equals to 1 minus cos theta into 1 minus sin theta. So we'll get sin square theta plus cos square theta plus cos square theta கிடைச்சிருச்சு. அப்ப இதை அப்படியே வச்சுக்கலாமா? 1 minus cos theta 1 minus sin theta. So we'll get this as x y z. இதே தான் அங்க வருதான்னு பாருங்க. சரிங்களா? We'll get 1 minus கொஞ்சம் தப்பு ஒண்ணு பண்ணிட்டோம், சாரி. இங்க 2 power n தானே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா cos square theta power 4, நான் இங்க n-ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டேன், 2n. அப்போ இட் இஸ் ஈவன் பவர். அப்போ 2 power 4. அதே போல இங்கேயும் தான் ஸ்கொயர் பவர் 4. எனக்கு 1 minus x தான். அப்போ x-னா என்ன அர்த்தம்? cos square theta தான் இங்க ரேஷியோ, இல்லையா? அப்போ 1 minus cos square theta. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுங்க. அப்போ இங்க 1 minus sin square theta. இங்க அதே போல sin square theta cos square theta sin power 4 theta. வேற ஒண்ணு இல்ல, ஸ்கொயர் வந்துடும். அப்ப எல்லாத்துலயும் ஸ்கொயர் 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 ஸ்கொயர். யூ ஜஸ்ட் ஆட் ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயர். இது வந்து உன்னுடைய LHS. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போறோம். RHS x plus y plus z. So we are going to prove x plus y plus z. So அப்ப மூணுத்தையும் ஆட் பண்ணோம். x தெரிஞ்சிருச்சு, y தெரிஞ்சிருச்சு, z தெரிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ ஜஸ்ட் ஆட் பண்றோம் y plus z. That is called your right hand side. What is x value? 1 by 1 minus cos square theta plus 1 by 1 minus sin square theta.
plus 1 by 1 minus sin square theta cos square theta. LCM எடுங்க. We'll get the same LCM. 1 minus cos square theta, 1 minus sin square theta, 1 minus sin square theta into cos square theta. Sin square theta, cos square theta. Now, இந்த இடத்துல 1 minus cos square theta இருக்கு. இல்லாதது என்னது? 1 minus sin square theta into 1 minus sin square theta cos square theta. Plus இங்க 1 minus sin square theta இருக்கு. இல்லாதது என்னது? 1 minus cos square theta into 1 minus sin square theta cos square theta. Last plus இது எல்லாமே இருக்கு. இல்லாதது என்னது? 1 minus cos square theta into 1 minus sin. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. எவ்ரி பார்ட் சரிங்களா? இப்போ நான் எடுத்தேன் இல்லையா? இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ வாட் வில் கெட்? இல்லைன்னா நீங்க இதோட ரொம்ப சிம்பிளா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ எடுத்தாச்சு. நான் இன்னொரு சிம்பிள் ஐடியா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. மூணாவது இப்போ எடுத்துட்டோம் இல்லையா? அதனால அதிலே பண்ணிப்போம். 1 into 1 1 minus 1 into sin square theta minus sin square theta cos square theta minus sin square theta into 1 minus sin square theta minus into minus plus sin square theta into sin square theta will get sin power 4 theta plus sin power 4 theta into cos square theta. Next 1 into 1 1 minus sin square theta cos square theta minus cos square theta plus sin square theta into cos square theta into cos square theta. We have cos power 4 theta. புரிஞ்சுச்சா? 1 into 1 1 minus sin square ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியா படிச்சிட்டேன். அப்போ 1 minus 1 minus 1 minus sin square theta பண்ணியாச்சு. minus of 1 minus cos square theta minus sin square theta. லாஸ்ட்ல இதை பண்ணணும். plus 1 minus sin square theta minus cos square theta plus sin square theta cos square theta. பாருங்களேன் இல்லையா? sin square theta cos square theta இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? sin square theta cos square theta minus sin square theta cos square theta அதுக்கப்புறம் minus sin square theta வேற எங்க இருக்கு? plus sin square theta. So வேற எதையும் கேன்சல் பண்ண முடியாது. minus cos square theta minus sin square theta cos square theta. ஸோ அப்போ மொத்தம் 3 1 இருக்கு. 3 அதுக்கப்புறம் minus sin square theta 3 1 தானே 1 1 1 3 minus sin square theta minus cos square theta minus cos square theta கேன்சல் பண்ண முடியாது. sin square theta கேன்சல் ஆகும். plus sin square theta அதுக்கப்புறம் மைனஸை காமன் எடுத்துன்னு வச்சுங்க. sin square theta plus cos square theta 1 இங்க மைனஸை காமன் எடுத்துன்னு வச்சுங்களேன். sin square theta plus cos square டிக் பண்ணதெல்லாம் போயிடுச்சு. அப்போ -2 அப்போ மீதி என்ன இருக்கு? -2 அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் டேர்ம் வந்து sin power 4 theta plus cos square theta. இங்க sin square theta cos square theta minus sin square theta கேன்சல் ஆயிடுச்சு. வேற என்ன இருக்கு? sin power 4 theta we have minus sin square theta cos square theta. இப்படி எடுத்து போடலாமா? ரொம்ப ஈஸியா வரும். ஏன் கஷ்டப்படும்? வரும். எங்க கேன்சல் பண்றது கொஞ்சம் இதுவா இருக்கு. இது பாருங்க, இப்படி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி போடலாம். நான் அப்படிதான் யூஸ்வலா போடுறது. இப்படி எடுத்துங்க. இது ரெண்டுத்தையும் முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 minus cos square theta into 1 minus sin square theta. Now you cross multiply 1 minus sin square theta plus 1 minus cos square theta. இல்லையா? plus 1 divided by 1 minus sin square theta cos square theta. So முதல்ல இதை பண்ணிட்டீங்கன்னா we'll get 1 minus cos square theta. இல்லையா? cross multiply பண்ணா I'll get 1 minus sin square theta plus cos square theta. இந்த ஒண்ணு கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா 1 minus cos square theta இருக்கு இல்லையா? அதை அப்படியே sin square theta போடலாமே ஃபார்முலா வச்சு. 1 by இதை cos square theta போடலாமே. 1 divided by 1 minus sin square theta cos square theta போடலாமே. இப்போ பாருங்க எல்சிஎம் எடுங்க. sin square theta ரொம்ப ஈஸியா வந்துடும் பாருங்க. cos square theta மல்டிப்ளிகேஷன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா
cos square theta plus sin square theta plus 1 divided. இது ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். Sin square theta, cos square theta. So the value of cos square theta plus sin square theta is 1 divided by sin square theta into cos square theta plus 1 divided by 1 minus sin square theta cos square theta. சரிங்களா? அப்ப பாருங்க, which is equals to LCM again. Sin square theta cos square theta into 1 minus sin square theta cos square theta. நீங்க அங்க கூட மாத்துங்க, இல்லைன்னா லாஸ்ட்ல நம்ம ப்ரூஃப்ல கொண்டு வந்து அந்த XYZ போட்டோம் இல்லையா, அதுல அப்படி வந்திருக்கும் 1 டிவைடட் பை, நான் லாஸ்ட் ஸ்டெப் போடும்போது இதுதான் கிடைக்கும், sin square theta cos square theta into 1 minus sin square theta into cos square theta. இதுதான் உங்களுடைய LHS நமக்கு கிடைச்சிருக்கும். சரியாமா? இப்போ இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 minus sin square theta cos square theta, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் sin square theta cos square. எவ்வளவு ஈஸியா கிடைச்சிச்சு பாருங்க, கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்ல. which is equals to 1 divided by அதே sin square theta cos square theta 1 minus sin square theta cos square theta. About this is your left hand side, is right. Hence we can say this as XYZ is equals to x plus y plus z. Proved. Hence proved. Please take down. Moving on to the next problem. If tan square theta, the next problem, if 8th one, exercise 8, 3.1, 8th problem, பாருங்க, if tan square theta is equals to 1 minus k square, show that secant theta plus tan cube theta into cosecant theta, secant theta plus tan cube theta cosecant theta is equals to 2 minus k square whole power 3 by 2. Okay. So 2 minus k square whole power 3 by 2. Also find the values for k. Also find the values of k. Also find the values of k for which this result holds. For which this result holds. எனக்கு இந்த satisfy ஆகணும், k உடைய வேல்யூ இந்த ரிசல்ட் ஹோல்ட் பண்ணும். எனக்கு என்ன சொல்றாங்க, I have to prove that secant theta plus tan cube cosecant theta which is equals to 2 minus k square the whole square அப்படின்றது I have to prove that. இல்லையா? நம்ம என்ன பண்றோம், tan square theta இருக்கலாமா, இது என்ன கொடுத்துருக்கா, 1 minus k square கொடுத்துருக்கு. இப்போ நான் ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்றேன். ஏன் தெரியுமா, 1 plus tan square. இப்போ மூணாவது ரிசல்ட் யூஸ் பண்ற பாருங்க, secant square theta minus tan, ரெண்டாவது ரிசல்ட். I can write secant square theta is equals to 1 plus tan square theta. I can take this as 1 plus tan square theta. கரெக்டா? இப்போ ரெண்டு பக்கமும் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, what is given, tan square theta is equals to 1 minus k square. நான் ரெண்டு பக்கமும் adding 1 on both sides. 1 plus tan square theta, 1 plus 1 minus k square. We'll get the answer is 1 plus tan square theta is secant square theta 2 minus k square. So we'll get the answer is 2 minus k square. Now என்ன prove பண்ணி ஆகணும், secant theta plus tan cube theta cosecant theta is equals to 2 minus k square the whole power 3 by 2 சொல்லி எடுத்துட்டு வரணும். இப்போ எனக்கு 2 minus k square whole power 3 by 2 என்னன்றத பார்ப்போம். secant square theta இருக்கு இல்லையா, எனக்கு பவர் 3 by 2, 2 minus k square whole power 3 by 2. நீங்க என்ன செய்யணும், இந்த secant square இருக்கு இல்லையா, எனக்கு இதை கேன்சல் பண்ணலாம், 3 by 2, எனக்கு தேவை 3 by 2 தான். அப்போ இந்த secant square theta whole power 3 by 2, இந்த 2 கேன்சல் ஆயிடும். சிம்பிளி ஐ வில் கெட் திஸ் as secant cube theta. அப்ப என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு உடைய மதிப்பு என்ன கிடைச்சிருக்குன்னா, your RHS is equals to secant cube theta. இல்லையா, your RHS equals to secant cube theta. அப்போ இதே போல இங்க ரைட் ஹேண்ட் சைடு LHS எடுக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல we can write this as secant theta plus tan cube theta into cosecant theta. Tan cube theta into cosecant theta. சரிங்களா? அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், which is equals to secant cube theta கண்டுபிடிச்சாச்சு. இதை நான் tan cube theta இன்னும் கூட இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த secant cube theta உடைய வேல்யூ தான் 2 minus k square whole power 3 by 2.
இதை மறுபடியும் ஸ்பிளிட் பண்ணி போட்டுன்னு வச்சுங்க, சீக்வென்ட் தீட்டா இன்டூ சீக்வென்ட் ஸ்கொயர் தீட்டான்னு போடலாமாமா? கரெக்டுங்களா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஐ கேன் ரைட் திஸ் சீக்வென்ட் ஸ்கொயர் தீட்டா இன்டூ ஹோல் பவர் மைனஸ் tan தீட்டான்னு போடலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த சீக்வென்ட் ஸ்கொயர் தீட்டாக்கு 2 minus k square ஹோல் பவர் 3/2. சீக்வென்ட் தீட்டாவை ஐ கேன் ரைட் சீக்வென்ட் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி போடலாம்? 1 பிளஸ், இப்பதான் சொன்னேன், 1 plus tan square theta which is equals to 2 minus k square whole power 3/2. நான் என்ன ப்ரூவ் பண்ணி ஆகணும்? சீக்வென்ட் தீட்டா பிளஸ் tan cube theta into cosecant theta னு ப்ரூவ் பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணுங்க, we'll get secant theta plus secant theta into tan square theta which is equals to, I can write this as 2 minus இந்த ஸ்டெப் வேண்டாம், RHS வேண்டாம், டைரக்டா ப்ரூவ் பண்ணிடலாம். 2 minus k square whole power 3/2. எனக்கு என்ன கிடைக்கணும்? tan cube cosecant theta, tan cube cosecant theta. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, secant theta plus secant theta எப்படி சொல்லலாம்? 1/cos theta into tan square theta. பாருங்களேன், ஒரே ஒரு ஸ்டெப் தான் நீடட். என்னன்னா, இந்த இடத்துல tan cube இருக்குது, எனக்கு tan square வரணும். சரியா? அப்போ 1/cos theta இருக்குல்ல, இது எப்படி போடலாம்? I can write this as 1/cos theta. I can write tan cube theta, sorry, tan theta into cosecant theta. பாருங்களேன், பறந்து பாருங்க, tan ஆனது sin by cos, cosecant ஆனது 1/sin. So cancel ஆயிடுமா? We'll get 1/cos theta. அப்ப 1/cos theta இடத்துல I can write secant theta plus tan theta into secant theta, sorry, cosecant theta into cosecant theta, tan square theta equals to 2 minus k square whole power 3/2. இப்போ இந்த secant theta ஃபர்ஸ்ட் அப்படியே போட்டுங்க, பிளஸ் இதுல cosecant theta, tan square into tan cube theta into cosecant theta which is equals to 2 minus k square whole power 3/2. We'll get the answer, secant theta plus tan cube theta plus cosecant theta is equals to 2 minus k square whole power 3/2. அப்படின்னு போட்டாச்சு. Hence proved. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, என்னுடைய k உடைய வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். I want to find out the k value. I want to find out the k value. So இந்த k உடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? tan square theta is equals to 1 minus k square கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? So tan square theta is equals to 1 minus k square அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு tan theta அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். நல்லா கவனிங்க, அதுதான் கேட்டிருக்காங்க. அதனுடைய suitable values for k வை கண்டுபிடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ I can take tan square theta is equals to, one of the important problem அது அடுத்த சம் போட போறோம், அது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். tan theta வேணும்னு வச்சுங்களேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus k square பிளஸ் ஆர் மைனஸ் 1. எனக்கு எதனுடைய வேல்யூ தேவை? k உடைய வேல்யூ தான் தேவை. அப்ப கண்டிப்பா எனக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வர எல்லா வேல்யூஸும் பாசிட்டிவா இருக்கும். அப்பதான் அது வந்து ரியல் நம்பர்ஸ், இல்லைன்னா இமேஜினரி. நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல வந்தோடனே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு ஒன்று படிப்பீங்க, அதுல ஃபுல்லா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எப்பொழுதும் மைனஸ் வந்துட்டே இருக்கும். இங்க மைனஸ் வரக்கூடாது. அப்ப கண்டிஷன் என்னது? ரூலு, எனக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள, நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட்ல சாப்டர்ல படிக்கும் போது டொமைன் படிச்சிருப்பீங்க. அப்போ உள்ள இருக்கிற வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ். 1 minus k square is greater than or equal to 0. minus k square is greater than or equal to, அந்த 1 அப்படிக்கா போச்சுன்னா -1. இப்ப நல்லா கவனிங்க, ரெண்டுத்துலயும் பிளஸ் இருந்தா ப்ராப்ளமே இல்லை. மைனஸ் இருக்கிறதுனால இது அப்படியே உல்டா மாறும் சிம்பிள். k square is less than or equals to 1. k square is less than or equal to, ஏன் ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கு. நான் மைனஸ் கேல்க் பண்ணணும்னு வச்சுங்களேன், அதெல்லாம் நிறைய இன்இக்வாலிட்டிஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்போ இப்ப சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க, ரெண்டு பக்கமும் பிளஸ்ஸா இருந்தா ப்ராப்ளம் கிடையாது. ரெண்டுமே மைனஸா இருக்கும்போது நான் சிம்பிளை சேஞ்ச் பண்ணா என்னுடைய கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆகும், லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆகும். இப்ப என்ன கிடைச்சிருக்குது? k square is less than or equals to 1. k square is less than or equals to 1. சரிங்களா? அப்போ என்னுடைய k உடைய வேல்யூ என்னன்னா less than or equals to square root of 1. அதுவும் 1 தான். அப்போ k is less than or equals to, நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப என்னுடைய மாடுலஸ் இது வந்து less than or equal to போனோம்னா -1 less than or equal to k less than or equal to 1. இது இன்இக்வாலிட்டிஸ்ல படிச்சிருப்பீங்க ரெண்டாவது பாடத்துல. நீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல செகண்ட் லெசன்லயோ உங்களுடைய பேசிக் அல்ஜிப்ரால இன்இக்வாலிட்டிஸ்ல படிச்சிருப்பீங்க. -1. இப்போ k is less than or equal to 1னா எய்தர் k வந்து -1க்கு less than -1 இருக்கணும், greater than 1 இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ less than or equals to 1. அப்போ k வந்து -1க்கு பெருசா இருக்கணும், 1க்கு சின்னதா இருக்கும். இப்படிதான் சொன்னேன், in between -1
less than or equals to k less than or equals to 1. அப்ப இதோட மீனிங் என்னன்னா k belongs to எனக்கு கேட்டிருக்கான் k உடைய வேல்யூ நான் வந்து டொமைன்ல போடும்பொழுது ரேஞ்ச்ல இன்டர்வல்ஸ்ல போடும்பொழுது இது ஈக்குவல் டு வந்ததுனால இட் இஸ் அ க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 வரும் +1 வரும். இதுதான் ஆன்சர். ப்ளீஸ் டேக் டவுன். We'll move on to the next problem. Very, very important. So kindly make a note PKV. Public கண்டிப்பா வரக்கூடிய சம். குறிப்பாத்து படிங்க. KPP, FPYQ, previous year question paperல நீங்க சம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கலாம். We'll move on to the next problem. If secant theta, the next problem. If secant theta, the next one. If secant theta plus tan theta. If secant theta plus tan theta. If secant theta plus tan theta equals to P. If secant theta plus tan theta is equals to P. Obtain the values of secant theta, tan theta, sin theta in terms of P. In terms of P. Secant theta plus tan theta is equals to P. Obtain the values of secant theta, tan theta, sin theta. Okay. So we have if secant theta plus tan theta is equals to P. Obtain the values of secant theta, tan theta, sin theta in terms of P. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது ரெண்டாவது ரிசல்ட் 3 ஐடென்டிட்டி சொன்னேன் இல்லையா, அதுல சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. அதை தான் யூஸ் பண்ணணும். இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இது எப்படி போடலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் சீக்வன்ட் தீட்டா பிளஸ் tan தீட்டா இன்டு சீக்வன்ட் தீட்டா மைனஸ் tan தீட்டா is equals to 1. கரெக்ட்டுங்களா? ஆமா, ரைட். இப்போ எனக்கு secant theta plus tan theta உடைய வேல்யூ p. I get this as p. அப்ப இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. p into secant theta minus tan theta is equals to 1. அப்போ we'll get secant theta minus tan theta is equals to 1 by p. இப்போ நீங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறீங்க. This is your second equation. Now add these two equations. 1 plus 2 secant theta plus tan theta equals to p. Secant theta minus tan theta is equals to 1 by p. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். Adding 1 plus 2. அப்ப என்ன ஆகும்? ரெண்டும் கேன்சல் ஆயிடும். We'll get 2 secant theta is equals to 1 by p. 2 secant theta is equals to 1 by p. அப்ப எனக்கு secant theta sorry ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாங்க p plus 1 by p. அப்ப LCM எடுத்தீங்கன்னா will get p square plus 1 divided by p. Your secant theta is equals to p square plus 1 divided by 2. எனக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? Find secant theta, tan theta, sin theta in terms of p. எனக்கு எல்லா ஆன்சரும் p ல இருக்கும். அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? All the answers should be in p. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? ரெண்டுத்துக்கும் சப்ட்ராக்ட் பண்றேன். 1 minus 2. அப்ப என்ன வரும்? Secant theta plus tan theta is equals to p. Secant theta minus tan theta is equals to 1 by p. Now you are subtracting up a simple change ஆயிடும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். 2 tan theta is equals to p minus 1 by p. 2 tan theta is equals to p square minus 1 divided by p. Tan theta உடைய வேல்யூ I'll get p square minus 1 divided by 2p. So ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன். Secant theta, tan theta, sin theta. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? secant theta உடைய வேல்யூ இருக்கு இல்லையா, இத தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். tan theta உடைய வேல்யூ இருக்கு இல்லையா, இத ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்? 3 by 4 இல்ல, 4 divided by 3. 4 என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல tan theta. இங்க என்ன இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல secant theta, which is equals to tan theta உடைய வேல்யூ p square minus 1 by 2p. Secant theta இந்த சைடுல வந்து p square plus 1 divided by 2p. இந்த 2p cancel ஆயிடும். இந்த tan theta எப்படி சொல்லலாம்னா sin theta by cos theta. Secant theta மேல போச்சுன்னு வச்சுங்க, இந்த நியூமரேட்டருக்கு போச்சுன்னா அது becomes cos theta.
This will give you p square minus 1 divided by p square plus 1. In the cos theta cancel. Hence, sin theta is equals to p square minus 1. எல்லாமே p ல வருது பாருங்க ஆன்சர். You let us take your secant theta. Let us take your tan theta. எல்லாமே பாத்தீங்கன்னா we'll get it in the p values. Tan theta பாருங்க. And also you can see the sin theta. எடுத்து கடைசியில எல்லாத்தையும் எழுதுங்க. Secant theta, tan theta, sin theta in terms of x. எவ்வளவு easy ஆனா ரொம்ப important. புரிஞ்சுச்சு எல்லாருக்கும்? Shall we move on to the next problem? Yes, sir. Okay, we'll move on to the next problem. So ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் ட்ரிக்னாமெட்ரி. இது பேர் ஆல்ரவுண்டர்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலயும் வருவான் ட்ரிக்னாமெட்ரி. பிசிக்ஸ்ல வருவான், கெமிஸ்ட்ரியில வருவான், எங்க வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். அதுவும் மேக்ஸ்ல எல்லா டாபிக்ஸ்லயும் இந்த ட்ரிக்னாமெட்ரி வரும். We'll move on to the next problem. If cos theta 10th exercise 3.1 10th sum, if cos theta into 1 plus sin theta is equals to 4m is equals to 4m, and cot theta into 1 minus sin theta is equals to 4n is equals to 4n, then prove that m square minus n square the whole square is equals to mn. Then prove that m square minus n square the whole square is equals to mn. Okay, cot theta into 1 plus sin theta is equals to 4m, and cot theta into 1 minus sin theta is equals to 4m. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன், கொடுத்துருக்கிற அப்படியே அதன்படியே நான் லைனா பேட்டர்ன்ல எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we can take இதுலயே cos theta into 1 plus sin theta. சரி, இது cot theta cos இல்ல மாத்தீங்க, cot theta. கொஸ்டின்ல நான் தப்பா எழுதிட்டேன். cot அப்படின்றத I can write this as cos theta divided by sin theta into 1 plus sin theta is equals to 4m. இதை மல்டிப்ளை பண்ணனா cos theta by sin theta plus sin theta cancel ஆயிடும். இங்க வெறும் 1 தான். Cos theta plus sin theta is equals to plus 1 இல்லையா, which is equals to இல்ல cos theta. ஏன்னா sin theta போல வெறும் cos theta இருக்கும், equals to 4m. இந்த cos வந்து I can say cot theta plus cos theta 4m. இந்த 4 divisible வந்தா m உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Let us take this as equation 1. அதே ப்ரொசீஜர் செகண்ட் இதுக்கு பண்றேன். cos theta by sin theta into 1 minus sin theta is equals to 4n. Cot theta into 1 minus sin theta divided by equal to 4n. சரியா, cos theta by sin theta மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ cos theta by sin theta minus வெறும் cos theta இருக்கும். I'll get this as cot theta minus cos theta divided by 4 equals to n. Let us take this as equation 2. சரிங்களா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை 2 பண்றேன். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்றேன். 1 plus 2 m plus n. What I'll get பாருங்க, m plus n LCM ஒரே மாதிரி இருக்கா, 4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். cot theta plus cos theta plus cot theta minus cos theta. அப்ப என்ன கிடைக்குது எனக்கு, ரெண்டு கேன்சல் ஆயிடும், காசும். I'll get m plus n is equals to 2 cot theta divided by 4. அப்ப இது 2 times போகும். அப்ப I'll get m plus n is equals to cot theta divided by 4. So I'll get the answer. We have cot theta divided by 4. இதே m minus n 1 minus 2. Sorry, 1 minus 2. This implies m minus n. I can write in the third equation எடுத்துங்க. I can take m minus n இல்லையா? So we'll get m minus n, the same answer 4 cot theta plus cos theta. இதெல்லாம் சிம்பிள் மாறிடும், minus cot theta plus cos theta. இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. அப்ப I'll get 2 cos theta divided by 4. It will give you cos theta divided by 2. இது cot theta divided by 2. அப்ப நான் என்ன பண்ணோம், இது equation number 4.
எனக்கு தேவை எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர். அப்போ இது எம் பிளஸ் என், இது எம் மைனஸ் என். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண அது கிடைக்குமா? எம் பிளஸ் என் இன்டூ எம் மைனஸ் என். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. வில் கெட் காட் தீட்டா பை 2 இன்டூ காட் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை 2. Now we'll get m plus n. இது வந்து எப்படி சொல்லலாம்? m square minus n square multiply பண்ணா I'll get cos theta, cot theta இல்லையா? So we'll get cot theta எப்படி சொல்லலாம்? We can write this as m square minus n square the whole square. அப்போ cot square theta எப்படி போடுங்க? cot square theta, sorry, cot theta into cos theta divided by 4. எனக்கு இதனுடைய ஸ்கொயர் தேவை. Your LHS is nothing but m square minus n square the whole square. இதை ஸ்கொயர் பண்ணா cot square theta cos square theta divided by 4 square plus 16. இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு பாருங்க. We have the right hand side is mn. m கண்டுபிடிச்சிருந்தீங்க. What is that? Cot theta plus cos theta into what is இங்க பாருங்க cot theta minus cos theta divided by 4 into 4. I'll get 16. A square minus b square. I can write this as cot square theta minus cos square theta. எனக்கு இங்க வந்திருக்கு cot square theta into cot theta இல்லையா? அப்ப நான் இதை மல்டிப்ளை பண்ணலாமா? cot square theta எப்படி போடலாம்? cos square theta. I can write this as cos square theta divided by sin square theta minus cos square theta. Whole thing divided by 16. Whole thing divided by 16. இப்போ இதில் cos square theta மட்டும் நான் காமன் எடுக்கிறேன். cos square theta மட்டும் நான் காமன் எடுக்கிறேன். எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும்? 1 by sin square theta. இங்க -1. இது எதுவும் ரப் பண்ணிட்டோமா? நீங்க எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த சம்ல பாருங்க முடிஞ்சிச்சு. ரிசல்ட் டிவைடட் பை 16. cos square theta 1 by sin square எப்படி சொல்லுவீங்க? cosecant square theta. cosecant square theta -1 divided by 16. நான் ஏற்கனவே தேர்ட் ரிசல்ட் ஒன்று சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பிகினிங்ல எழுதும்போது cosecant square theta minus cot square theta equals to 1. அப்ப எனக்கு இதுல இருந்து இந்த cosecant square theta -1 is equals to cot square theta. அப்ப cosecant square theta -1 which is equals to cos square theta into cot square theta divided by 16. cot square theta by 16. ரெண்டு வந்துச்சா பாருங்க. See, cot square theta cos square theta by 16. cos square theta cot square ரெண்டுமே சேம். அப்போ therefore your LHS is equals to RHS, or we can say your m square minus n square the whole square, which is equals to mn. So that is the answer. M square minus n square the whole square is equals to mn is the answer. Please take down. Please take down. One more problem. So final problem. We'll solve the problem. Final one. So with this we'll stop. Eleventh exercise 3.1 11th sum. If cosecant theta minus sin theta, if cosecant theta minus sin theta, cosecant theta minus sin theta, cosecant theta minus sin theta equals to a cube. Cosecant theta minus sin theta is equals to a cube. And secant theta minus cos theta equals to b square. B cube, sorry, b cube. Then prove that a square b square into a square plus b square equals to 1. So it was given that cosecant theta minus sin theta is equals to a cube and secant theta minus cos theta is equals to b cube. போன வாட்டி எப்படி பண்ணீங்களா அதே டைப் தான். cosecant theta எப்படி சொல்லலாம்? I can write this as 1 minus sin theta. Minus sin theta is equals to a cube. Right? So now we can take LCM sin theta cross multiply 1 minus sin square theta equal to a cube. 1 minus sin square theta is equals to cos square theta. Sin theta is equals to a cube. Okay. So from this we can able to find out a. நம்ம என்ன சொல்றீங்க இதான் a cube. a தேவைன்னு வச்சுங்க இந்த பவர் அந்த சைடு போனா இன்வெர்ஸ்ல போய்டும். We can write this as cos square theta by sin theta whole power 1 by 3. Whole power 1 by 3. Am I right? So we can write this as 1 by 3.
அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் பாருங்க. தனித்தனியா a equals to cos power 2/3 theta divided by sin power 1/3 theta. இது வந்து a உடைய வேல்யூ. I want to find out the a square உடைய வேல்யூ இல்லையா? ஸோ a கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட்ல நம்ம இதுல எடுத்துமே பண்ணிக்கலாம். a இருக்கு எனக்கு. a உடைய வேல்யூ இஸ் cos power 2/3 theta b power 3 theta. அப்போ a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா a ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு மேல பவர்ல 2 மல்டிப்ளை பண்ணா 4/3 theta, கீழே போனீங்கன்னா sin power 2/3 theta. இதை வச்சுக்கோங்க. சேம் ப்ராசஸ் 1 cos theta minus cos theta is equals to b cube. 1 minus cos square theta divided by cos theta equals to b cube. Sin square theta divided by cos theta equals to b cube. சரி, அப்ப b உடைய வேல்யூ என்ன இருக்கும்? sin power sin square theta whole power cos theta. இந்த 3 அந்த சைடுல பவர்ல வரும்பொழுது எப்பொழுது நான் வச்சுக்கோ 1/3 கியூப் ரூட்னு சொல்லுவோம் இதை. அப்ப b is equals to sin power 2/3 theta divided by cos power 1/3 theta. எனக்கு b ஸ்கொயர் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். 2 மேல மல்டிப்ளை பண்ணா 4/3 theta cos power 2/3 theta. So this is a square and b square. A square plus b square equals to 1. Prove that a square b square into a square plus b square equals to 1. So let us take your left hand side. A square b square plus b square. What is a square? Cos power 4/3 theta divided by sin power 2/3 theta. B square sin power 4/3 theta cos power 2/3 theta multiplied by a square plus b square. Cos power 4/3 theta divided by sin power 2/3 theta plus sin power cos power sin power 4/3 theta divided by cos power 2/3 theta, which is equals to பாருங்க இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்றேன். sin power 2/3 theta cos power 2/3. இங்க cos 4/3 இருக்காமா? நம்ம படிச்சிருப்போம் இண்டிசஸ் அண்ட் செட்ஸ்ல. a power m means I can write a power m minus n. அதே போல cos power 4/3 theta cos power 2/3 theta. 4/3 minus 2/3 will get 2/3 theta. இதுக்கும் அதே மாதிரி தான் வரும். cos power 2/3 theta sin power 2/3 theta. இது LCM எடுத்தீங்கன்னா will get sin power 2/3 theta into cos power 2/3 theta. Cross multiply cos power 4/3 theta cos power 2/3 theta plus sin power 4/3 theta sin power 2/3 theta. இப்ப பாருங்களேன், இது கேன்சல். Simply we have cos power 4/3. Power என்ன சொன்ன? a power m into a power n means I can add the powers. சரியா? என்னுடைய இண்டஸஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். So m plus n. அதே போல இங்க 4/3 plus 2/3. 4/3 plus 2/3 which is equals to 6/3 which is nothing but 2. I'll get cos square theta. அதே போல அதுவும் அங்கேயே sin square theta வரும். That is equals to 1. That is nothing but your RHS. Very simple problem. Very simple. பாருங்க, அப்ப first thing உங்களுடைய aim என்னன்னா I want to find out a. After getting the value of a, இதை simplify பண்ற பாருங்க. ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஃபார்மேட். அங்க sin square theta by cos theta ன்னு வருது b cube. இங்க a cube பாத்தீங்கன்னா cos square theta by sin theta. கிட்டத்தட்ட the formats are same. From this I am deriving the a value. அப்ப a கண்டுபிடிச்ச பிறகு ஈஸியா a ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? a ஸ்கொயர் b ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா you just substitute in the values. So with this we'll stop today, ma. We'll continue the next class. I request everybody to join regularly without fail. So tell your friends to join in the next week also. Okay. So with this we'll stop.